அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா ஹூத்தோட எளிமையான தமிழ் விளக்க தொடரின் 5வது பாகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த பாகத்துல ஆணவம் பிடிச்ச ஆது சமூகம் எப்படி ஒரு கொடூரமான காட்சினால அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆது சமூகத்திற்கு அப்புறமா உலகத்துல உருவான சமூக சமுதாயத்தை பற்றி தான். இவங்க தங்களுக்கு வழிகாட்ட வந்த சாலிஹ் அலைஹிவஸலாம் அவங்க கிட்ட ஒரு விசித்திரமான அற்புதத்தை கேக்குறாங்க. ஒரு பெரிய பாறையில இருந்து நிஜமான ஒட்டகம் உயிருடன் வெளியே வரணும் அப்படின்னு சவால் விடுறாங்க. அதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பற்றியும் சாலிஹ் நபியின் பிரச்சாரத்தை பற்றியும் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு இப்ப பார்க்கலாம். வையிலா சமூத அஹாஹும் சாலிஹா காலையா கௌமி உபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு ஹுவ அன்சஅக்கும் மினல் அர்லி வஸ்தஅமரக்கும் ஃபீஹா ஃபஸ்தக்ஃபிருஹு சும்ம தூபு இலைஹி இன்ன ரப்பி கரீபும் முஜீப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 61வது வசனத்துல சொல்கிறான், சமூக சமுதாயத்தினரிடமும் அவர்களுடைய சகோதரர் சாலிஹை நாம் தூதராக அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமூக மக்களே, அல்லாஹ்வையே வணங்குங்கள். அவனை அன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. அவன் உங்களை பூமியில் இருந்து படைத்து உங்களை அதில் குடியேறவும் செய்தான். ஆகவே அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இன்னும் அவன் பக்கமே மீளுங்கள். நிச்சயமாக என் இறைவன் மிக அருகில் இருப்பவன், பிரார்த்தனைகளை ஏற்பவன் ஆவான். அன்பானவர்களே, இந்த சமூக சமுதாய மக்கள் முன்னாடி அழிஞ்சு போன ஆது சமூகத்தை போலவே ரொம்ப பலசாலிகளா இருந்தாங்க. இவங்க இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியாவில் இருக்கிற மதாயின் சாலிஹ் அப்படின்ற மலைப்பகுதிகள்ல வாழ்ந்தாங்க. இவங்களும் பெரிய மலைகளை குடைந்து அழகான வீடுகளை கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. சாலிஹ் நபி அவங்க கிட்ட ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யும் போது அந்த மக்கள் சொன்னாங்க, சாலிஹே, நீ சொல்றதை நாங்க நம்பணும்டா. இதோ இங்க இருக்கிற இந்த பெரிய பாறையில இருந்து ஒரு சின்ன ஒட்டகம் உயிருடன் வெளியே வரணும். அப்படி வந்துச்சுண்டா நீ சொல்ற அல்லாவை நாங்க நம்புறோம் அப்படின்னு சவால் விட்டாங்க. சாலிஹ் நபி அவங்க அல்லாஹ்விடம் துவா செய்யறாங்க. சுப்ஹான் அல்லாஹ், அந்த பெரிய பாறை திடீர்னு வெடிச்சு மக்கள் கண் முன்னாடியே ஒரு பிரம்மாண்டமான பெண் ஒட்டகம் உயிருடன் வெளியே வருது. மக்கள் எல்லோரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. சாலிஹ் நபி சொல்றாங்க, மக்களே, இது அல்லாஹ்வின் ஒட்டகம். இது இந்த பூமியில மேய்ந்து விட்டு போகட்டும். இதற்கு நீங்க எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அல்லாஹ்வின் கடுமையான தண்டனை உங்களை தாக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா அந்த ஒட்டகம் அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனையா மாறுது. அது என்ன சோதனை, அதை அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத நாம அடுத்த பாகத்துல பார்க்கலாம். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை மிக அருகில் இருந்து கேட்பவன். சாலிஹ் நபி காட்டிய அந்த பெரிய அற்புதத்தை பார்த்தும் கூட அந்த சமூகம் திருந்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு பாகம் 6ல விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.